சண்டே டபுள் ஹெட்டர் கடைசி மேட்ச் ஆஃப் த லீக் ஃபேஸ். பிடாக் வெல்கம் டு த ஷோ. ஆர்ஆர் கேகேஆர் டேபிள் டாப் கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர் ஆஸ்பிரன்ஸ் டு பிளே த குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆனா குவாலிஃபையரா எலிமினேட்டரா அப்படிங்கிற எக்ஸாம் வந்து அவங்களுக்கு கடைசி நாள், கடைசி எக்ஸாம் அவங்களுக்கு தான். கவுஹாட்டில மேட்ச். இந்த மேட்சுக்கும் ரெயின் ஃபோர்காஸ்ட் உள்ளது அப்படிங்கிற தகவலோட உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? இப்ப நிறைய பேர் வந்துட்டு அதுதான் ரெயின் ஃபோர்காஸ்ட் நிறைய என்னோட இதுல நான் பார்த்திருக்கேன். மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சார். ஃபோர்காஸ்ட் வாய்ப்பே இல்லைங்க. ஒரு பொட்டு துளி மழை கூட வராம போய் நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி மழையை பத்தி நாங்க யோசிக்கவே மாட்டோம். உங்ககிட்ட நிறைய இந்த நான் இது மேட்சஸ் நடக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன், சார் இன்னைக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் லேட்டா இருக்கும் ஜோனாஸ்பர்க்லன்னா பார்த்தா சுத்தமா மழை வராதுங்க போது ஐ எம் நாட் சம்மன் கோ வித் நெகட்டிவ் தாட்ஸ். நிறைய பேர் அப்படியே பதறிட்டு இருக்காங்க மழை கிழன்னு. மழைன்னு போகக்கூடாது. ஏன்னா பர்டிகுலர்லி இப்போ உங்களுக்கு வந்து இவங்க ஜெயிச்சாங்க, சன்ரைசர்ஸ் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தி நீட் அ வின் ராயல்ஸ் அப்படிங்கிறதுனால they want this win very badly to be honest. இப்ப கவுஹாட்டில வந்து ஒரு ஸ்டார்ச் கொடுத்தோம். அஸ்வின் சொன்னாரு இந்த மாதிரி போன வருஷம் சொன்னாரு, அது மாதிரி வாளி எடுத்து ஊத்துன மாதிரி டியூ வரும்னு. பட் போன மேட்ச் நான் பார்த்த போது கொஞ்சம் டியூ வந்தது வரும் கவுஹாட்டில. ஆனா நம்ம பயப்பட்ட அளவுக்கு எல்லாம் டியூ வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ. இட் இஸ் ஹை ஸ்கோரிங் வென்யூ, தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். இப்போ இன்டர்நேஷனல் T20 ரெண்டு மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 230, பேட்டிங் செகண்ட் 223. இப்போ ஐபிஎல் ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 180, பேட்டிங் செகண்ட் 165 போகுது. இட் இஸ் டீசென்ட்லி ஹை ஸ்கோரிங் மேட்ச். மூணு மேட்ச் நடந்திருக்கு லாஸ்ட் இயர் இந்த ஏரியும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் ஒன்னு ஜெயிச்சிருக்காங்க. இங்க பாருங்க அந்த ஸ்பின் தியரி திரும்பி வந்துடும். சீமாஸோட விக்கெட்ஸ் 24, ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் 12. எக்கானமி பாத்தீங்கன்னா 9.51 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 8.39 ஸ்பின்னர்ஸ். போன மேட்ச் பாருங்க பிபிகேஎஸ் ஓட ஸ்பின்னர்ஸ் 5 overs 36 runs 2 விக்கெட்ஸ் தான். 7.2 கொடுத்திருக்காங்க, 2 விக்கெட். ராஜஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் 8 overs 62 2 விக்கெட்ஸ். நாட் ஈவன் 8 and over. ஸ்பின் வந்து எவ்வளவு பெரிய ரோலிங் கிரியேட் பண்ணும் அப்படின்றது சொல்லிட்டேன். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 199 for 4 ஆர்ஆர் வர்சஸ் டிசி லாஸ்ட் இயர். செகண்ட் இன்னிங்ஸ் 192 for 7 ஆர்ஆர் வர்சஸ் பிபிகேஎஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் ஹையஸ்ட் சேஸ்னா அதை தான் திருப்பி சொல்லுவேன். 225 for 5 இன்டர்நேஷனல் கேம்ல ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா அந்த லாஸ்ட் ஓவர்ல பிரசித் கிருஷ்ணாவை மேக்ஸ்வெல் அடிப்பாரு. ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 6 ஓவர்ல ஒரு 45ல இருந்து 48 விக்கெட் கொடுக்க கூடாது. 7 to 10 செட் பண்ணணும். 10 ஓவர்ல ஒரு 80 to 83 for 2 வந்துட்டு 11 to 15ல இருந்து அடிக்க ஆரம்பிக்கணும். 52 for 2, 16 to 20 ஒரு 65 வந்துடும். தட் டேக்ஸ் யூ டு 190 to 200. லாஸ்ட் மேட்ச் பாருங்க, ராஜஸ்தான் ஒரு செம ஸ்லோ ஸ்டார்ட் 38 for 1, இவங்களும் செம ஸ்லோ ஸ்டார்ட் விக்கெட்டும் விட்டாங்க 39 for 3. அதுக்கப்புறம் 10 ஓவர்ல பாருங்க ராஜஸ்தான் 58 for 3, இவங்க 63 for 4. உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவரை நம்ம சொல்ற மாதிரி செட் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த பினிஷ் வரவே வராது. 11 to 15ல they got to 45 ராஜஸ்தான். 103 for 6, 6 விக்கெட் போயிடுச்சு. அந்த த்ரஸ்ட் வரல. 41 for 3, they ended up with 144. இவங்க பாருங்க 10 ஓவர்ல 63 for 4 இருந்துட்டு they know the target is not a big one, they are going to chase. 41 for Rolas 11 to 15. அதுக்கப்புறம் ஈஸியா 42 for 1 in 3.5 overs அடிச்சுட்டாங்க போது ஃபர்ஸ்ட் 10 ஹவர்ஸ்ல நீங்க எப்படி செட் பண்றீங்க டு ஹேவ் அ லாங் பேட்ச் ஃப்ரம் 11 to 20. ஸோ இப்போ கேகேஆர் பார்த்தீங்கன்னா சால்ட் போயிட்டாரு. டெஃபினெட்லி கோ டு ட்ரை ரமானல்லா குர்பாஸ் இன் இஸ் பிளேஸ். இப்போ அவங்க இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா சுனில் நரேனை வந்துட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு அந்த அல்லா கஃபன் சாரை ஆடிட்டு வந்துட்டு உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், வெங்கடேஷ் ஐயர் ஓப்பனிங் இருக்கிறது தான் நான் அப்படிதான் யோசிப்பேன். அவங்க அந்த கடைசி மேட்ச் ஏன்னா கேகேஆருக்கு இது ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க இட் ஹஸ் காட் ஜீரோ கான்சிக்வன்ஸ் பார்த்தேன். இப்போ உங்களுக்கு ஒருவேளை வந்துட்டு எங்கேருந்து ஏதாவது கெயின் பண்ண முடியுமா சம்மன் லைக் வெங்கடேஷ் அப்படின்னு ஐயர்? பார்க்க முடியும்ல. இல்ல இப்போ வெங்கடேஷ் ஐயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சூஸ் பண்ணலாம்ல. இல்ல அதுதான் இப்ப வெங்கடேஷ் ஐயர் வந்து உங்களுக்கு இன் அண்ட் அவுட்டா இருக்காரு, நல்லா ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு லாங் ரன் கொடுக்கலாம். அப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா வந்து ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அந்த டெசிஷன் அவங்க எடுக்கணும். அவர் கொஞ்சம் ஃபிட்னஸ் வந்து ஃபுல் பிளேட்ல இருக்கான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா ரகுவன்ஷி அவருக்கு பதிலாக ஆடலாம். நீங்க பிளே ஆஃப்ஸுக்கு முன்னாடி ரிஸ்க் எடுத்து ஆட வச்சு மழை வேற வருதுன்றீங்க, வெட் அவுட் ஃபீல்டு ஒரு ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகி அவுட் ஃபார் பிளே ஆஃப்ஸ்னா நீங்க யோசிச்சு பாருங்க. யூ வாண்ட் டு டேக் தட் ரிஸ்க்ன்றதுனால நானா இருந்தேன்னா அப்படிதான் யோசிப்பேன். நிதிஷ் ராணாக்கு பதில ரகுவன்ஷி, நரேனுக்கு பதில அந்த அல்லா கபன் சாரை நான் கொண்டு வந்துருவேன். பட் அதே மாதிரி குர்பாஸ் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் ஃபார் இவங்க. ஸோ ரைட் நவ் அவங்க அதை பண்றாங்களா? அவங்க பண்ணலன்னா எப்படி போவாங்க? குர்பாஸ், நரேன், நிதிஷ் ராணா, ஸ்ரேயஸ் ஐயர்
வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ராமன்தீப் சிங், ரசல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. நான் ஸ்டார்க்கே கூட ஆட மாட்டேன். ஸ்டார்க் பதிலாக அவர் ட்ரை அண்ட் கெட் துஷ்மந்தா சமீரா, அதைத்தான் நான் பண்ணுவேன். இல்லையா ஒரு இந்தியன் பிளேயர் அந்த பெங்கால் ஃபாஸ்ட் பாலர் சைஃப் இருக்காரு, வேகமா போடுறாரு, அவரே ஆடு. இதெல்லாம் பண்ணுவாங்களா? டவுட். எல்லாரும் அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், துருவ் ஜுரல் லாஸ்ட் ஓபன் வித் யசஸ்வி ஜெய்ஸ்வால். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இவங்க எப்படி போகணும்னா ஜெய்ஸ்வால், ஜுரல், அவங்க கேட்மோர் தானே பண்ணுவாங்க. அதாவது அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா சார், ஒரு சில சமயம் இப்போ ஒரு பிளேயர் நாட் அ குட் பிளேயர் அப்படின்னு நீங்க லைக் டு லைக் ரீப்ளேஸ் பட்டு ஒரு ஹிட்டரு கேட்போர் இன் பிளேஸ் ஆஃப் பட்லர்லாம். இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா, ரெண்டு இந்தியன் பேட்ஸ்மேன், ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் ரன் அடிக்கல, வித் ஆனஸ்டி இதை நீங்களும் ஒத்துப்பீங்க, ஜெய்ஸ்வால் ரன் அடிக்கல. அப்படிங்கும் போது ஒரு புது ஆளை நீங்க கொண்டு வரதுக்கு பதிலாக யூ கேன் கெட் சம்மோன் லைக் பிளேயிங் எவ்ரி சிங்கிள் கேம் and he's only playing at number 6, number 7, where he's not getting much opportunities to really showcase his talent. போது நான் கோலர் கேட்மோர் மாதிரி ஒரு ஆளை மேல கொண்டு வரதுக்கு பதிலா I will try and get துருவ் ஜுரல் and ஜெய்ஸ்வால் to open, சாம்சன், பராக், அதுக்கப்புறம் கேட்மோர், பவல், அஸ்வின், ஆவேஷ் கான், போல்ட், சந்தீப் சர்மா அண்ட் யஜ்வேந்திரா சஹல். என்னோட இம்பாக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். இப்ப நீட் அ பேட்ஸ்மேன் இட் சுபம் துபே or else it is going to be கேஷவ் மகாராஜ். நான் இப்படிதான் போவேன். ஸோ இப்போ இந்த டாப் 4 அந்த 10 ஓவர் சாலிட் ஸ்டார்ட் கொடுக்குற டாப் 4 யாரு? இப்ப நம்ம சொல்றோம், அவங்க அதை பண்ணுவாங்களா தெரியாது. ஆர்ஆர் ஜெய்ஸ்வால் ஃபார்ம்ல இல்ல, போலர் கேட்மோர் ஒரு மேட்ச் அடிக்கிறது, வெரி குட் பிளேயரு. இப்போ சாம்சன் நிறைய பேர் நான் ஹையா ரேட் பண்ணி அவர் ட்வீட் போட்ட போது என்னை கலாய்ச்சாங்க. முதல்ல வண்டி வேகமா தான் ஓடும், கடைசியில எப்படி ஓடுதுன்னு பாருங்கன்னு. ஒரு 3-4 மேட்சா அன்பார்ச்சுனேட்டா அந்த கிளாஸ், அந்த அத்தாரிட்டி, அந்த டமால் டிமில நான் பார்க்கல. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் சாம்சன் இஸ் சாம்சன், லெட்ஸ் ஆனஸ்ட்லி அக்செப்ட் இட். பராக் அடிச்சுனே தான் இருக்காரு. அந்த பக்கம் குர்பாஸ் ஒரு கியர்ல தான் ஆட போறாரு. நரேன் ஆடினார்னா அதுவும் ஒரு ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆட போறாரு. நிதிஷ் ராணா ஃபிட்னஸ்ல இருந்து இப்பதான் வந்திருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படின்றதுனால இங்க வந்துட்டு எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வித் மைனஸ் ஆஃப் சால்ட் ஆர்ஆருக்கு வந்து கொஞ்சம் எட்ஜ் இருக்கு, அதுல இன்னும் சந்தேகமே இல்லை. அப்புறம் அந்த 11 to 20 ஸ்மாஷிங் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ராமன்தீப் சிங், ரசல், இத்தனை பேர் இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்ப இவங்க ஜுரோல பின்னாடி வச்சிருந்தாங்க. துருவ் ஜுரல் பவலுக்கு பேட்ல படல, சுகம் துவேபா, மகாராஜா யாருன்னு தெரியாது, இம்பாக்ட் அஸ்வின் கேன், பட் டெஃபினட்டா அந்த எட்ஜி கேகேஆர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின் எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நரேன் ஆடுவாரா, ஆடினார்னா நரேன் வருண் சக்கரவர்த்தி ஆஸ் யூஷுவல் டெட்லி. இங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து சஹல் அண்ட் அஸ்வின். somehow I feel after losing 4 in a row, Rajasthan Royals will beat KKR அப்படின்னு நான் நினைக்கிறேன். So I'm giving a edge of 52-48 in favor of Rajasthan Royals. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிட KKR சாம்பியன் டீம் அவன் நிறுத்தலாம் முடியாது அப்படின்றீங்க? அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டோர்னமெண்டோட டீம்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்னா எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், இப்ப ஆர்சிபி, இதுதான் வந்து த டீம்ஸ் ஆன் ஃபயர். இது அதனால கேகேஆர் ஐ டோன்ட் see them losing to ஆர்ஆர். பட் இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபார்மேட்ல எனிபடி கேன் பீட் எனிபடி, வி டோன்ட் நோ யாரை ரெஸ்ட் பண்ண போறாங்க, அதெல்லாம் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பூம்ரா ஆடல, அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸும் இருக்கும் லாஸ்ட் கேம் அப்படிங்கறதுனால வி நெவர் நோ. பட் ஐ ஸ்டில் ஃபீல் கேகேஆர் வில் புல் திஸ் த்ரூ. ஆன் தட் நோட் ஃபேண்டசி என்னென்ன அதான் ரொம்ப கரெக்டா சப்மிட் பண்ணீங்க நீங்க. இப்ப நான் சொல்றேன் அந்த ஃபுல் டீமை வித் ஒன் சேஞ்ச் ஆஃப் குர்பாஸ் கமிங் இன் பிளேஸ் ஆஃப் சால்ட்னா கேகேஆர் வில் ஸ்டில் ஹேவ் அ கோ. நான் எப்படி யோசிக்கிறேன்னா அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸ்டார்க்கையும் ரெஸ்ட் பண்ணுவாங்க, நரைனையும் ரெஸ்ட் பண்ணுவாங்க, ரகுவன்ஷிக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எச்சு கொடுக்குறேன். 4 மேட்ச் தோத்துருக்காங்க. குவாலிட்டி டீம், தே ஹேவ் டு வேக் அப். நீங்க சொல்லிட்டீங்க அந்த 3 டீம் தான் வந்து இப்போ டீம்ஸ் டு பீட். ராயல்ஸ் ஆல் ஆஃப் ஒரு ஸ்லம்ப்ல இருக்காங்க. இந்த மேட்சும் தோத்துட்டு 5-5 ஸ்லம்ப்ல எலிமினேட்டர் ஆனாங்கன்னா purely get eliminated. அதுல டவுட்டே இல்லைங்கும்போது they have to pull up their socks. அதனால I feel it, but I really take your advice on this. ஃபேண்டசி பிளேயர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் டெஃபரட்டா போடும், ரொம்ப நாளா அடிக்கல. ஒரு ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்துனே இருக்காரு. ஜெய்ஸ்வால் இப்பதான் சொன்னேன், பட் சாம்சனும் வந்துட்டு I will definitely put my money on. I'm surely going with Ravi Ashwin, and my 6th pick is going to be Tom Kohler Catmore. No matter what, our Patrick is capable of massive hits. அவர் படத்துக்கான சான்ஸ் இங்க இருக்கு. another thing is one more chance to prove before the big mega auction that it belongs to the ன்றதுனால என்னோட 6 பிளேயர் ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்ஷித் ராணா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சீவ் சாம்சன்,
ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் டாம் போலர் கேட்மோர். இது ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட சாய்ஸ் மீதி 5 முடிச்சு வச்சிருக்கேன். அது கண்டிப்பா ஜுரலோட தான் ஸ்டார்ட் ஆகும்ன்றது என்னோட கணிப்பு. ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ஜூரல் ஓபன் பண்ணாருன்னா ஜூரல், அப்படி இல்லாட்டி ரியான் பராக் பண்ண முடியாது. யுஸ்வேந்திர சஹல் அவர் எப்படியா இருந்தாலும் தூக்கி போட்டு விக்கெட் எடுத்துடுறாரு. ட்ரெண்ட் போல்ட் இதுதான் இந்த சைடு. அந்த சைடு குர்பாஸ் சால்ட் பிளேஸ்ல வராரு. கீப்பிங் பண்ணாருன்னா அந்த பாயிண்ட்டும் இருக்கு. ஒரு குவிக் ஃபயர் 30-40க்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. நரேன் ஆடினாருன்னா நரேனை மிஸ் பண்ணவே முடியாது. அப்படி இல்லாட்டி ஸ்டார்க் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ரெக்கமெண்டேஷன் ஸ்பீடாக. ஸோ ஃபேண்டசி பிளேயிங் 11 ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லியாச்சு. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? கேகேஆருக்கு இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா இங்கேருந்து ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு யோசிக்கிற ஒரு நல்ல எண்ணம் வரும். ராயல்ஸ் இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா இதுக்கு மேல நம்ம ஜெயிக்க முடியுமான்ற கேள்வி வரும். 2 துருவங்கள் இருக்கு தோல்வியில. அவங்க தோத்துட்டாங்கன்னா எப்படி யோசிப்பாங்க? ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கல, ஒரு சரியா ஆடல, அடிக்கிற மாதிரி தெரியல, இவனை ரீப்ளேஸ் பண்ணலாமா, வி கேன் டூ தட் அப்படி யோசிப்பாங்க. இவங்க தோத்துட்டாங்கன்னா எலிமினேட்டர் வேற ஆட போறாங்க. இதுக்கு மேல 5-5 நம்ம அவ்வளவுதான்டா, வி ஹவ் லாஸ்ட் த வின்னிங் மொமெண்டம். நமக்கு என்ன பண்றது தெரியல, பட்லர் வர போயிட்டாரு, யார் ஆடுறது தெரியல. இந்த கன்ஃபியூஷன்ல நீங்க சொல்றது 100% கரெக்டா. இந்த மேட்ச் அவங்க தோத்து எலிமினேட்டர் ஆடினாங்கன்னா they will definitely lose in the eliminator. அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுன்றதுனால it becomes a massive importance for him. அப்படியே ஜெயிச்சுட்டு 4-4 தோத்துட்டு கடைசியில தப்பிச்சு ஒரு பிளே ஆஃப் சரி அங்கேயும் ஒரு நல்ல கேம் ஆனா all of a sudden see yourself in the final. Very, very, very important for them. They would really be happy if KKR risk their senior players, which is also going to help them out. They want to get back to business. Let's see how this double header goes in favor of which team and who we are going to see the first when they play on the qualifier. Until we come back and entertain you for yet another IPL review or preview. Thanks a lot and bye-bye.